Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல 1 கப் சாதமும் 1/2 கப் கடலை மாவையும் வச்சு நல்ல சூப்பரான டேஸ்டியான பகோடா தான் நம்ம செய்ய போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம புதுசா ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அந்த சேனல் நேம் வந்து பாத்தீங்கன்னா என் சமையல் என் சுவை பிரியா. அந்த சேனல்ல ஸ்நாக்ஸை தவிர்த்து மீதி எல்லா விதமான ரெசிபீஸும் நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா போய் அந்த சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க இப்போ பகோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சாதம் வந்து 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். மிக்ஸி ஜாரில் சாதத்தை முதல்ல சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்காம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். சாதத்தை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு பவுலில் அரைச்சி வச்சுருக்கிற சாதத்தை சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே சாதம் எடுத்த அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு நான் கடலை மாவு சேர்த்துக்க போகிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே சோடா உப்பு 2 சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். 2 வெங்காயம் எடுத்து நல்லா மெல்லிஸாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம், பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை கொஞ்சம், 2 பச்சை மிளகாய் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம ஸ்பூனில் 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சேர்த்துருக்கிற எல்லாத்தையும் முதல்ல மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் மட்டும் நம்ம கடலை மாவு சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சேர்த்துருந்த கடலை மாவே கரெக்டாக இருந்தது. நம்ம மிக்ஸ் பண்ணும்பொழுது தெரியும், கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப இலக்கமாக இருந்தால் எண்ணெய் குடிச்சிரும். இப்போ நான் வந்து கரெக்டான பதத்தில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் மிக்ஸ் பண்ணும்பொழுது ஒரு வேளை கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரி இருந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா தெரிகிற மாதிரி நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். பகோடா போகிறதுக்கு இது வந்து கரெக்டாக இருக்குது பதம். சாதம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால கையில் வந்து கொஞ்சம் நல்லா மாவு ஒட்டும். அதனால் லைட்டாக தண்ணியில் வந்து கையை நனைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து எண்ணெயில் போட்டிங்கன்னா கையில் ஒட்டாமல் ஈஸியாக போட முடியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சம் மாவு எடுத்து போட்டு பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருக்கா இல்லையான்னு தெரியும். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து எண்ணெயில் போட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் லைட்டாக குறைச்சிக்கோங்க. அதுக்காக ரொம்ப மீடியமில் வைக்க வேணாம். கொஞ்சம் ஸ்டவ்வை வந்து லைட்டாக குறைச்சிக்கிட்டு நம்ம குக் பண்ணால் போதும். உள்ளெல்லாம் நல்லா வெந்து கலரும் மேலே நல்லா வரும். எண்ணெயில் போட்டதுமே திருப்பி கொடுக்காம கொஞ்சம் 1 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி கொடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்து மேலேயும் நல்லா கலர் வந்துருச்சு பாருங்கள். இப்போ நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெய் வந்து நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும். இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1 கப் சாதத்தை வச்சுட்டு கூடவே கொஞ்சம் கடலை மாவை சேர்த்து நம்ம நல்லா சூப்பராக டேஸ்டியாக நம்ம பகோடா ரெடி பண்ணிட்டோம். நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. இந்த பக்கோடாவில் என்ன ஒரு டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாதம் சேர்த்து செஞ்சுருக்கிறது தான் ரொம்பவே ஸ்பெஷல். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் பக்கோடா செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.